பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி மாவட்ட பாஜகவினர் தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் அனுமதியின்றி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டதால் காவல்துறையினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களை உடனடியாக தூத்துக்குடி தென்பாக்கம் காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். கைது செய்யப்பட்ட மாநில தலைவர் செய்தியாளர்களுக்கு அளித்த நேர்காணலில் எதிர்த்து போராட்டம் வணக்கம். இன்னைக்கு தூத்துக்குடியில நமது எங்க மாநிலத்தில் குற்றம் சாட்டினதுக்கு நிரூபிக்கிற மாதிரி நேற்று பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடையில கட்சி நிர்வாகி போய் வாங்கின பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வச்சு வாங்குறாங்க. அது தலையை சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே தூத்துக்குடியில நிறுவனம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சரக்கு எல்லாம் பிளாக்ல தான் வருது, கம்பெனில இருந்து நேரடியா வருதுன்னு சொல்லி எங்க தலைவர் குற்றச்சாட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு 4 லோடு சரக்கு டாஸ்மாக் குடோன்ல பில் இல்லாம வந்து நிக்குது. இதை கண்டிச்சு நாங்க போராட்டம் பண்ணா காவல்துறையை வச்சு அராஜக முறையில